வெல்கம் டு மை சேனல் பிரியஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு ரோஸ் குல்ஃபி வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த குல்ஃபி செய்கிறதுக்கு பால் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காத பாலை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா திக்காக வரும். பால் நல்லா சுண்ட காய வச்சுக்கோங்க. இந்த குல்ஃபி ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பால் இந்த மாதிரி பொங்கி வரும்போது ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சைடில் இருக்கிற பாலாடையும் இந்த மாதிரி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. பால் நல்லா திக்காக காய வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இதே மாதிரி நல்லா காய வச்சுக்கோங்க. பால் இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் சர்க்கரை சேர்க்கலாம். 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையணும். இப்போ சர்க்கரை இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவரும் அண்ட் கலரும் கொடுக்கும். எசன்ஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இது ஒரு குல்ஃபி மோல்டில் ஊற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட குல்ஃபி மோல்டு இல்லைன்னா டம்ளர் அல்லது கப்பில் கூட ஊற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துலேயுமே ஊற்றிக்கோங்க. இந்த குல்ஃபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் அல்லது ஓவர் நைட் ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ண விட்டுருங்க. இந்த குல்ஃபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு 8 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ குல்ஃபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த குல்ஃபி ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் பிரியஸ் குக்கிங் தமிழ் சேனலை ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.